ஓகே. பேபி பார்க்குறோம். பேபியில் 2 டைப்ஸ் இருக்கு. ஓகே, பேபியில் 2 டைப்ஸ். ஒன்று வந்து கஸ்டம் பேபி, இன்னொன்று வந்து ஸ்டாண்டர்ட் பேபி. கஸ்டம் பேபி அப்படின்னா என்னென்ன பார்த்தீங்கன்னா, நம்மளாவே எல்லாமே கிரியேட் பண்ணுவோம். ஓனா எல்லாமே நம்ம இப்போ ஃபங்க்ஷன் மாடல் பார்த்தோம்னா, நம்ம கிரியேட் பண்ணி டேட்டாபேஸ் டேபிளை வச்சு ஃபங்க்ஷன் மாடல் கிரியேட் பண்ணுறோம். அதே ஃபங்க்ஷன் மாடல் வச்சு நம்ம வந்து ஒரு பேபிக்கு ஏபிஐ கிரியேட் பண்ணுவோம். ஆல்சோ அந்த ஃபங்க்ஷன் மாடலில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். லைட் ஆப்ஷன்ஸை விட ஒரு சில அட்வான்டேஜஸ், ஓகே, அட்வான்டேஜஸ் அண்ட் அப்ளிகேஷன் வந்து ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து அதை யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து அதை பேபி ஏபிஐ மெத்தட், ஓகே, அது ஒன்று கால் பண்ணி அதை யூஸ் பண்ணுவோம். அதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வந்து அவ்வளோதான். இப்போக்கு இது அவ்வளோதான், அது முடிஞ்சிச்சு. அதுக்கு ஸ்டாண்டர்ட் பேபி போகணும்னா 2 வேணா இருக்குது. ஒன்று வந்து பேங்க் டேபிள், இன்னொன்று வந்து மெட்டீரியல் டேபிள். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மெட்டீரியல் திருப்பி அதை ப்ராப்ளம். ஓகே, இதோட ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணிட்டேன். ஓகே, வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா நான் மேபி இன்னைக்கு நான் ஆட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிறது இதுதான். ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் கஸ்டம் பேபிக்குள்ள போவோம். நான் வந்து கஸ்டம் பேபியை வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொல்றதுக்காக நம்ம ஏன் இப்போ கஸ்டம் பேபி ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ தான் ரீசனாக ஃபங்க்ஷன் மாடியூல் என்ன பார்த்தோம். அதனால ஃபங்க்ஷன் மாடியூல் வச்சு நம்ம டேட்டா கொஞ்சம் அல்டர் பண்ண. ஓகே, ஓகே, இதுக்கு வந்து நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ரீநேம் பிரச்சனை இல்லை. ரீநேம் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓரளவு வரும். இதில் வந்து நம்ம ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, ஜஸ்ட் அதே நேம் மட்டும் காப்பி பண்ணிட்டு இதில் பேஸ்ட் பண்ணுவோம். இதை இசட் பேபி போடுவோம். இசட் பேபி போட்டுட்டு ரீநேம் கொடுப்போம். அதுக்கு ஏன்னா பேபி நமக்கு ஸ்டார்ட் ஆகுறத மட்டும் தான் அதை எடுத்துக்கணும். ஓகே, பேபியில் ஸ்டார்ட் ஆகிட்டு இதுக்குள்ளே போய் சேஞ்ச் கொடுக்கணும். ஓகே, ஈஸியாக அடிஷன் ஆகுறதுக்காக நான் ஷார்ட்கட் கொடுத்துட்டு சுத்தாரேன். அடுத்து பேபி எப்படி பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங். நம்ம இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம்னா எஸ்ஏபி நான் எஸ்ஏபி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஆல்சோ நான் எஸ்ஏபி கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுவோம். அதுக்காக அந்த ரிமோட் டேட்டாபேஸ் ஃபங்க்ஷன் நம்ம ஆன் வச்சிருந்தேன். ஓகே, ஓகே, இது இப்போ ஆன் ஆயிடுச்சு. இப்போ ஆயிடுச்சு. அதாவது செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஜஸ்ட் பிரியா 2 நினைக்கிறேன். ஓகே, ஒரு கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஆர்எஃப்சி எனபிள்டு பண்ணிட்டோம். ஆர்எஃப்சி எனபிள் எதுக்கு பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ரிமோட் எனபிளில் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. இதுதான் அந்த பேபியோட மெயின் கான்செப்டே. அதுக்கடுத்து வந்து இப்போ வந்து பிஸ்னஸ் ஆப்ஜெக்ட் ரெபாசிட்டரி. ஓகே, பிஸ்னஸ் ஆப்ஜெக்ட் ரெபாசிட்டரி வந்து எஸ்டபிள்யூ ஓப்பன். இது இப்படியே இருக்கட்டும். ஓகே, கண்டிஷன் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா நியூ விண்டோ ஓப்பன் ஆகும். எஸ்டபிள்யூ ஓப்பன் கொடுத்துருங்க. இது வந்து அந்த ஆப்ஜெக்ட் நேம். எந்த ஆப்ஜெக்ட்னு கேட்டுறாங்க. சும்மா நம்மளுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அதில் வந்து இசட் டேக்ஸ் சப் 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 எழுதி கொடுத்துருக்கேன். ஓகே, கொடுத்துட்டு கிரியேட் கொடுக்குறேன். இதில் வந்து நம்ம என்ன கொடுக்கணும், ஆப்ஜெக்ட் நேம் காப்பி பண்ணிட்டு இதில் பேஸ்ட் பண்ணுங்க. இதையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் பேஸ்ட் பண்ணிட்டு பிஜிஎம் சும்மா தான். ஓகே, ரொம்ப கிடையாது. இதில் வந்து ஸ்டார் போடணும். ஸ்டார் இந்த மாதிரி ஓவரால் கொஞ்சம் லோட் ஆகும். நம்ம வியூஆர் கிரியேட் பண்ணுறது. ஓகே, அடுத்தது நம்ம வந்து இப்போ மெத்தட்ஸ். ஓகே, மெத்தட்ஸ் கிரியேட் பண்ணி பார்க்கணும். வந்து செக் பண்ணிட்டு யூட்டிலிட்டிஸ் யூட்டிலிட்டிஸ்ல ஏபி மெத்தட் போனீங்க அப்படின்னா அது வந்து ஃபங்க்ஷன். ஓகே, ஃபங்க்ஷன் பில்டர் இந்த இருக்கா.
இந்த இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. பேபியில் ஸ்டார்ட் ஆகணுங்கிறத மெயின் கான்செப்ட். அது பேபி கால் மெத்தட் பண்ணணும் அப்படின்னாலே கண்டிப்பாக அது வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடியது பேபியில் ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, அதான் ரூல்ஸ். ஓகே, எழுதப்பட்ட ரூல்ஸ் அதுதான். அதாவது ஒரு சில சேஞ்சஸ் பண்ண சொல்லுவோம். அது என்னன்னா, ஃபங்க்ஷன் வேரியபிள் வந்து ரிட்டர்ன் பேராமீட்டர் வந்து கொடுக்க மாட்டோம் எக்ஸ்போர்ட் பேராமீட்டர். ஆனால் பேபியை பொறுத்தவரை ஒரு சில ரூல்ஸ் அது வந்து இசட் பேபியில் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஓகே, பேபி ஸ்டார்ட் ஆயிருக்கும், இல்லை இசட் ஆர் பேபியில் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதுக்கு அடுத்தது என்னன்னா, இன்னொரு ரூல்ஸ் வந்து ஆர்எஃப்சி எனபிளாக இருக்கும். அடுத்து எக்ஸ்போர்ட்டில் வந்து ரிட்டர்ன் பேராமீட்டர் இருக்கணும். அது கஸ்டம் பேபியாக இருக்கலாம், இல்லை ஸ்டாண்ட் பேபியாக இருக்கலாம். ஆனால் ரிட்டர்ன் பேராமீட்டர் கொடுத்து தரணும். அதுவும் பேபி RET2 இதுல இருந்தா வரும். ஓகே, பேராமீட்டர் வந்துருச்சு. சேவ், செக், ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் அதுக்கு போகிறேன். பண்ணிட்டு ஓகே, இது வந்து ஃபங்க்ஷன் மாடி இந்த மாதிரி வரும். இதில் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா நெக்ஸ்ட் காமிக்கும். கரெக்டாக செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். ஓகே, அப்புறம் வந்து object type first to implemented. Okay, package to release to implemented. To released. ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, சேவ் செக் கொடுத்துருங்க. சேவ் செக் ஜெனரேட் ஆயிடுச்சு. எல்லாமே பிரச்சனை இல்லை. டேரெக்டாக அந்த இடத்துல அந்த பச்சையை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஃபங்க்ஷன் போயிடுச்சு. இது வந்து இப்போ எல்லாமே பேபியை மாற்றிட்டேன் நான். ஓகே, நான் திருப்பி வந்து சொல்கிறேன். பேபியை மாற்றிட்டு என்ன இருந்துச்சுன்னா Z பேபி அப்படின்னு ஆட் பண்ணேன். இந்த பேபிங்கிறது வந்து Z அப்புறமா ஒய்க்கு அப்புறமா ஆட் பண்ணேன். அதுக்கடுத்து வந்து இம்போர்ட் ப்ராப்ளம் இல்லை. அது நம்ம பண்ண போனா எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா மட்டும் அந்த எக்ஸ்போர்ட் ரிட்டர்ன் வெப்சைட் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அதோட இது என்னன்னா பேபி RET2 ஆட் பண்ணிட்டு இந்த ஆட்ரிபியூட் போங்க. ஆட்ரிபியூட்ல போய் RFCயை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஜஸ்ட் ஒரு அவுட் செக் போய் பார்க்குறேன். ஓகே, இப்போ பேபிக்கு தான் மொத்தமாக ஆயிடுச்சு. கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னுக்காக நான் உடனே பண்ணியிருக்கேன் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம். ஓகே, இதுதான் கான்செப்ட். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இருந்து எல்லாமே பண்ணணும். ஸ்க்ராட்ச்லேருந்து எல்லாமே இன்க்ளூட் டேட்டா எலமெண்ட் எல்லாமே நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணணும். அதுதான் இது. ஓகே, ஏன் இப்படி பண்ணுங்க கேட்டீங்கன்னா, இப்படி பண்ணுனா தான் ஈஸியாக நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். டொமைன் நம்ம தான் கிரியேட் பண்ணணும், ஸ்ட்ரக்சர் நம்ம தான் கிரியேட் பண்ணணும், டேட்டா டைப் டேபிள் நம்ம தான் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நமக்கு அதுக்கு தேவையான ஸ்ட்ரக்சர் நம்ம தான் கிரியேட் பண்ணணும். அதுக்கடுத்து நம்ம அதை டேட்டா இன்க்ரியேட் பண்ணணும். ஓகே, இதை புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அதுக்கடுத்து வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் பேபி பார்க்கணும். ஸ்டாண்டர்ட் பேபியில் வந்து நான் 2 வேணா பண்ணியிருக்கேன். ஓகே, ஒன்று வந்து பேங்க், இன்னொன்று மெட்டீரியல். ஃபர்ஸ்ட் நான் பேங்க்ல தான் சொல்கிறேன். ஓகே, பேங்க் என்னன்னா SC இதுக்கு நம்ம தேவைப்படுறது ஓவரால் சொல்லிக்கிறது SC37, SC11, SC38. இந்த 3 இது நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து SC37 அண்ட் SC11 போய் அந்த அதுக்குள்ள ஃபங்க்ஷன் மாடல் அண்டு டேபிளில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நான் ஏன் செக் பண்ணுவேன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு மேண்டேட்டரி ஃபீல்டெல்லாம் தெரியுமா, அதுக்குள்ள இதெல்லாம் வச்சுட்டு அதை வந்து நம்ம டேட்டாபேஸ் டேபிளில் போய் திருப்பி SC11 போய்
கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கிரியேட் பண்ணி ஒரு பண்டில் ஆஃப் டேட்டாவை இன்சர்ட் பண்ணிடுவோம். அந்த பண்டில் ஆஃப் டேட்டாவை மட்டும் நம்ம வந்து ஓவராலாக எடுத்துகிட்டு வந்து புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, சிம்பிள் தான். நான் எப்போ சொல்ல மாதிரி தான், இதுக்கு பயப்பட வேண்டாம். அதில் பயப்படுற அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஓகே, அதனால நம்ம அதை பண்ணுவோம் வாங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இதில் மேண்டேட்டரி பிட்ஸ் தெரிஞ்சு ஓகே. நான் வந்து மேண்டேட்டரி பிட் சொல்கிறேன், நான் நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் என்ட்ரி, பேங்க் கீ, அதுக்கடுத்து பேங்க் அட்ரஸ். ஓகே, பேங்க் அட்ரஸ் இருக்க இதுதான், இது ஒரு மேண்டேட்டரி பிட் தான். ஓகே, இந்த 3 தான் மேண்டேட்டரி பிட். மிச்சதெல்லாம் மேண்டேட்டரி பிட் கிடையாது, நம்ம யூஸ் பண்ண பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா, என்னோட இன்டர்னல் என்னோட டேட்டாபேஸ் டேபிள் நேம் கிரியேட் பண்ணணும். ஓகே, கிரியேட் பண்ணுறதுக்காக ஒய்பிஆர்பின்னு வச்சிருக்கேன். கிரியேட் பேங்க் அட்ரஸ் வந்து எதெல்லாம் மேட்ரிக்ஸ்னா, பேங்க் அட்ரஸ் ஏதாவது கொடுத்தாலும் ஓகே தான், ஏதாவது கொடுக்காம சும்மா பேருக்கு டிக்ளேர் பண்ணி விட்டாலும் ஓகே. ஓகே, பேங்க் அட்ரஸ் வந்து சும்மா ஃபார்மாலிட்டிஸ்க்கு இந்த அட்ரஸ் காமிக்கிறது எதுவும் மேண்டேட்டரி கிடையாது. பேங்க் அட்ரஸ்ங்கிறது மேட்டர், அதுக்குள்ள கொடுக்குறது எல்லாமே கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நான் அதனால இந்த பேங்க் நேம் கொடுக்கேன். ஓகே, இந்த காம்பவுண்ட் ஒரு டொயேட்டோ எலமெண்ட் எடுத்துக்கோங்க. அதில் எல்ஏஎன்டி ஒன் போட்டுக்கோங்க. போட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்ட்ரிக்கு தான் கொடுப்பாங்க. இல்லை இதே நான் கிரியேட் பண்ண, நான் இன்னும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஓகே, கேட்ரி கொடுத்துருங்க, வேல்யூ ரேஞ்ச் பண்ணுங்க, எதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண பண்ணிக்கோங்க. T005. ஓகே, இந்த மெமரி ஆட் பண்ணுங்க. ஓகே, நீ செக் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் நான் அப்படி தான் பண்ணேன், ஓப்பன் சொன்னேன். ஓகே, பட் வந்து இப்போ உங்களுக்கு அதை உங்களுக்கு வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி பண்ணுங்க சார், நீங்கள் பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் வராது ஈஸி, இதே மாதிரி தான் கொஞ்சம் டைம் ஒரு 1/4 மணி நேரத்தில் ½ எக்ஸ்ட்ரா. ஓகே, நான் காப்பி பண்ணுறேன். முடிஞ்ச போட்டாச்சு. அதில் வந்து கட் பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன்.
எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியுமா கேட்டீங்கன்னா நமக்கு தெரியாது. ஓகே, இதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம், 2 ஆப்ஷன் இருக்கு. ஓகே, ஆனால் கொஞ்சம் தேடி கற்றுக்கிற மாதிரி ஓப்பன் எழுதி வைக்கணும் எல்லாத்தையுமே. ஓகே, இது country. FC11. ஓகே, FC11ல பிஎன்கே அப்படின்னு ஆப்ஷன் டைப் பண்ணி டிஸ்பிளே பண்ணுங்க. டிஸ்பிளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓவரால் பெரிய டேபிள் வரும். அதில் நீங்கள் கண்டென்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸ்பிளே ஓவரால் வரும். ஓகே, பிஎன்கேஎஸ் அப்படின்னா என்ன ஞாபகம்? அப்படி டேரெக்டாக இருக்கவங்க பேக் வந்து பிஎன்கேஎஸ் கண்ட்ரி கொடுத்துருக்கீங்க. கண்ட்ரி என்னன்னா ஏடி, ஏஇ, ஏஐ, ஏஓ அப்படி எல்லாம் கொடுத்துருக்காங்க கண்ட்ரியில். ஓகே, அடுத்து பிஎன்கே பேங்க் நேம் எழுதிங்குது. இது ஆமாம், நேமில் வந்து எஸ்பிஐ கண்ட்ரி இந்த மாதிரி கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். இதில் வந்து சர்ச் இருந்து ஏதாவது நம்பர் கொடுத்துக்கலாம், நம்மளோட நேம் கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, எதுக்கு கவலைப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து டேட்டாவை நான் வந்து புஷ் பண்ணணும். இதுலனா ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய ஒரு டேபிள் புஷ் பண்ணணும். ஓகே, அதான் ஸ்டாண்டர்ட் பேபி.